சிலையை தூக்கியதால் இறந்த நபர். இது யாரு தூக்குறது பாப்போம் சொல்லி பந்தயம் போட்டு தூக்கி பார்த்துட்டு போட்டு அந்த நந்தியை ஒரு குறுக்கு பசங்க மாதிரி மைண்ட் ஆகி வச்சுட்டாங்க. திரும்ப இன்னொருத்தர் பண்ணிட்டு போனவர் குறுக்கு நாளில் இறந்துட்டாங்க. அதே மாதிரி பண்ணவர் வருது மேலே அண்ணாந்து பார்க்குறேன், ஒன்றுமே காணும். அந்த காலத்துல தங்க தேரெல்லாம் இருக்கு, உள்ளுக்கு மண்ணுக்குள்ள போயிடுச்சு. தலைக்கு மேல் பறந்து அச்சுறுத்திய சத்தம். ஐயோ இங்க இருக்காரு போடுறான். இந்த பிள்ளையாருக்கு இந்த சாச்சி போட்டா மழை பெய்யும், நிமித்து வச்சா மழை பெய்யாது. இந்த இடத்தில் தங்க தேர் புதைந்திருக்கிறதா? சிலையை நகர்த்தி விளக்கு போட்டதால் முடியாமல் போன நபர். புதுக்கோட்டை மாவட்டம் ராப்பூசல் அருகே எருக்குமணிப்பட்டி என்ற கிராமத்தில் தான் அமானுஷ்யங்கள் நிறைந்ததாக நம்பப்பட்ட இந்த ஸ்தலங்கள் அமைந்திருக்கின்றன. பல இடங்களிலும் பாழடைந்து சிதிலமடைந்து கிடக்கும் சிவன் உள்ளிட்ட ஆலயங்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வரும் அன்புதானே எல்லாம் சேது என்கிற குழுவினர் மீட்டெடுத்து அது குறித்த காணொளிகளை வெளியிட்டு வரும் நிலையில் ராப்பூசல் பகுதிக்கு அந்த குழுவினர் தேடிச் சென்ற சிவன் கோவிலுக்கு பதிலாக வேறு ஒரு அதிர வைக்கும் பகுதி அவர்களை அழைத்து சென்றது. அவரது செல்போனில் இருக்கும் புகைப்படங்களுக்கும் அங்கு தெரியும் சிவலிங்கத்திற்கும் பல வேறுபாடுகள் இருக்க செல்போனை பார்த்து உறுதி செய்ய வேண்டும் என்ற எண்ணமே அவருக்கு மறந்து போகிறது. மேலும் அந்த கோவிலை ஏன் கட்டி எழுப்பவில்லை என்று ஊர் மக்களிடம் கேட்டபோது அவர்கள் கூறிய பல விடயங்கள் நிச்சயமாகவே அதிர்ச்சிக்குள்ளாக்கின. இந்த கோவிலை கட்டி எழுப்ப யோசித்தாலே பிரச்சனைதான் என அந்த மக்கள் நம்பியிருப்பது தெரிய வந்தது. அங்குள்ள பிள்ளையார் சிலையை சாய்த்து போட்டால் மழை பெய்யும், நிமிர்த்தி வைத்தால் மழை இருக்காது என்பது அவர்கள் அறுதியிட்டு கூறும் நம்பிக்கையாக இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சிலையை ஒரு நபர் பலத்தை நிரூபிப்பதாக நினைத்து தலைக்கு மேல் தூக்கிய நிலையில் மனநலம் பாதித்து அவர் சுற்றி திரிந்ததாகவும், அவரது வீட்டில் அவர் சாப்பிடும் போது ஒரு ஆளுக்கு தகுந்த உணவை எடுத்துக் கொள்ளும் நிலையில் வெளியே பிறர் அவரை சாப்பிட அழைத்தால் அவ்வளவுதான், உங்களால் எனக்கு சாப்பாடு போட முடியுமா, என் பசியை தீர்க்க முடியுமா என கேட்பாராம். முடியும் என உணவு கொடுத்தால் ஒரு சட்டி சோறும் போதாதாம். அடுத்தடுத்த வீட்டு உணவுகளை கொடுத்தாலும் உள்ளே இறங்கிக் கொண்டே இருக்குமா. பொடியாக வாழ்ந்த அந்த மனிதர் புதுமை தழுவிதான் இறந்து போனாராம். மேலும் அங்கு சென்ற ஒரு நபர் ஏன் கோவில் கட்டி எழுப்பலாமே என சிந்தித்த கணம் தலைக்கு மீது ஏதோ பறந்தது போன்று சத்தம் கேட்க அத்தோடு அவர் கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டாராம். அந்த இடத்தில் பல சிலைகளும் கோவில் எழுப்பப்பட்டதற்கான தடயங்களும் இருப்பதை பார்க்க முடிந்தது. இந்த கோவிலை கட்டி எழுப்ப நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அவன் அருளால், அந்த சிவன் அருளால் அதனை எடுத்து கட்டுபவர்களுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் விடிவு காலம் பிறக்கட்டும் என்பதே சிவனடியார்களின் ஒரே கோரிக்கை. உங்கள் பகுதிகளில் இது போன்ற கைவிடப்பட்ட கோவில்கள் இருந்தால் அதனை நீங்கள் சுத்தம் செய்து வராமல் வழிபடாமல் இருப்பது ஊருக்கு நல்லதா? கருத்துக்களில் தெரிவியுங்கள்.